இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. Taste daily. Taste the daily. சதீஷ்னு ஒருத்தர் வந்து வேலை செஞ்சிருக்காரு. அவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த கம்பெனி கொடுக்க வேண்டிய காசு ஒரு 1 லட்ச ரூபா பெண்டிங் இருந்திருக்கு ரிலேஷன் ஆஃபீஸ்க்கு. அப்போ தாமரை செல்வனோட மனைவி என்ன பண்ணியிருக்காங்க, போலீஸ் கோர்ட்ஸில் போனால் உயிரை காப்பாற்றிக்கலான்ற தான் தாமரை செல்வம் ஓடுறாப்புல. இருந்தாலும் உள்ளே போய் செய்கிறாங்க. அப்போது 1 வருஷத்துக்கு முன்னாடி போலீஸ் குவார்டர்ஸ்குள்ளே போயும் இவங்க விடாமல் சதீஷ் அவர் நண்பர்களான இந்த பிரபாகரன், இளங்கோ, நந்து, இளமாறன் எல்லாம் சேர்ந்து அவரோட வீட்டிலேயே இந்த முகப்பு அறையிலே வச்சு அவர் கொடூரமாக கொலை செஞ்சிடறாங்க. இந்த திமுக வந்து ஆட்சியில் அமர்ந்ததுக்கு அப்புறமா 6999 சிறுமிகள் வந்து பாலியல் வன்கொடுமை மூலியமாக வழக்கு பதியப்பட்டிருக்கு. அந்த காவலருக்கு என்ன பண்ணுவாங்க, மெமோ கொடுப்பாங்க, இல்லை சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. போலீஸ்க்கே அடிக்க உரிமை இல்லைன்றாங்க இல்லையா, அதனால தான் வலிக்கு விழுறாங்க அவங்க. ஐபிசி தமிழர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட அட்வொகேட் பிரம்ம பாலசுப்ரமணியம் இருக்காங்க. இன்னைக்கு கூட பேச போகிறோம், வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். திருச்சி மாவட்டம் பீமன் நகரை சேர்ந்தவர் தாமரை செல்வன் இளைஞர் சார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் போலீஸ் குவார்ட்டர்ஸில் வந்து படுகொலை பண்ணியிருக்காங்க. எதுக்காக படுகொலை பண்ணாங்க, என்ன விஷயம் சார்? திருச்சி மாவட்டம் பீமன் நகர் கடல் மாரியம்மன் கோவில் தெருவை சார்ந்தவர் தாமரை செல்வன். அவருடைய மனைவி வந்து பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட் கம்பெனியில் வந்து பணியாற்றி வந்திருக்காங்க ஒரு வருடத்துக்கு முன்னாடி. அதே அந்த ரியல் எஸ்டேட் ஆஃபீஸில் சதீஷ்னு ஒருத்தர் வந்து வேலை செஞ்சுருக்காரு. அவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த கம்பெனி கொடுக்க வேண்டிய காசு ஒரு 1 லட்ச ரூபா பெண்டிங் இருந்திருக்கு ரியல் எஸ்டேட் ஆஃபீஸ்க்கு. அப்போ தாமரை செல்வனோட மனைவி என்ன பண்ணியிருக்காங்க, சதீஷ் கிட்ட அந்த பணத்தை 1 லட்ச ரூபா கொடுத்துரு, ஓனர் கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு, என்ன வந்து தப்பாக நினச்சிக்கிறாங்க அப்படின்னு சொன்னதுக்கு சதீஷ் ஏதோ அந்த தாமரை செல்வனுடைய மனைவி ஏதோ வசப்பாடி போகிற போல் அது நம்ம மனசு வருத்தத்தில் அவங்க கணவர்கிட்ட சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி சதீஷ் இந்த மாதிரி பேசுகிறாங்க, எனக்கு வந்து இது ஏற்றுக்க முடியலங்கன்னு சொல்லும்போது தாமரை செல்வன் சதீஷை கூப்பிட்டு திட்டிருப்பாரோ இல்லை அடிச்சிருப்பாரோ தெரில, என் மனைவியோடைய பேசிட்டி அப்படின்னு சொல்லி 1 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் இது எல்லாமே. அதுக்கப்புறம் அந்த அம்மாவும் அந்த ரியல் எஸ்டேட் ஆஃபீஸ் விட்டு நின்றுட்டாங்களாம், வேலையை விட்டு நின்றுருக்காங்க. நேற்று அதிகாலை என்ன பண்ணியிருக்காங்க, தாமரை செல்வன் பைக்கில் இந்த மரசிங்கப்பேட்டை போலீஸ் குவார்ட்டர்ஸ் வழியாக அந்த தலைமை தபால் நிலையம் ஒன்று இருக்குது, அதை தாண்டி வரும்பொழுது சதீஷ் மற்றும் கூட ஒரு 4 பேர், பிரபாகரன், கணேஷ், நந்து, இளமாறன் அப்படின்னு சொல்லக்கூடிய 4 பேர் வந்து நின்றுக்கிட்டு இருந்திருக்காங்க. இவர் தாமரை செல்வன் என்ன பண்ணுறாரு, தலைமை தபால் நிலையம் திருச்சியில் இருக்க இந்த மரசிங்கப்பேட்டை போலீஸ் காவலர் குடியிருப்பு பக்கத்தில் இருக்க தலைமை தபால் நிலையம் தாண்டி வந்துக்கிட்டு இருக்கார் பைக்கில். அப்போது நம்ம அந்த லால்குடியை சேர்ந்த சதீஷ் என்ன பண்ணுறாரு, தாமரை செல்வன் நிப்பாட்டுறாரு. என்ன இது சதீஷ் நிப்பாட்டுற போலேயே நம்ம பொன்னைய புரியாமல் நிப்பாட்டுற. பின்னாடி இருந்த சதீஷோட நண்பர்கள் வந்து தாமரை செல்வனை வந்து அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அடிக்க ஆரம்பிச்சு கத்தியை தூக்கி வெட்ட வந்தோன்னா தாமரை செல்வன் பண்ணார். அங்கேருந்து பயந்து ஓடி போய் மரசங்கப்பேட்டையில் இருக்க இந்த போலீஸ் குவார்ட்டர்ஸ்குள்ளே தபதமோட போலீஸ் குவார்ட்டர்ஸில் வந்து நம்மளை ஏதாவது காப்பாற்றிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு SSI ஒரு வீட்டுக்குள்ளே கவு தள்ளிட்டு உள்ளே திறந்த வீட்டில் ஓடி போயிறார். இருந்தாலும் போலீஸ் குவார்ட்டர்ஸ்குள்ளே போயும் இவங்க விடாமல் சதீஷ் அவர் நண்பர்களான இந்த பிரபாகரன், இளங்கோ, நந்து, இளமாறன் எல்லாம் சேர்ந்து அவரோட வீட்டிலேயே இந்த முகப்பு அறையிலே வச்சு அவர் கொடூரமாக கொலை செஞ்சிடறாங்க. செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா அங்கே வந்து அந்த SSI அவங்க வீட்டில் இருக்கவங்களாம் ஒரே கூச்சலும் சத்தமும் கொடுக்குறத பார்த்துட்டு எல்லாம் மக்கள்லாம் சேர்ந்துறாங்க. ஆனால் போலீஸ் குவார்ட்டர்ஸ் உங்களுக்கு எப்பவுமே கடைக்கு வைக்க போக கொஞ்சம் ஏன்னா மார்னிங் டைம் இல்லையா, ஒரு 8:55 9 மணி வாக்கில் நடந்திருக்கு. எல்லாம் வேலைக்கு செல்கிறதும் திரும்பி வேலையிலேருந்து வரவங்களும் பள்ளிக்கு செல்கிறவங்களும் கல்லூரிக்கு செல்கிறவங்களும் அந்த போலீஸ் குவார்ட்டர்ஸ் போகிறவங்களும் இருப்பாங்க இல்லையா. அங்கே இருந்த மக்கள்லாம் சேர்ந்து 5 பேரை தடுத்து நிப்பாட்ட பார்த்துருங்க. 4 பேர் ஓடி போயிட்டாங்க. அதில் இளமாறன் மட்டும் மக்களால் பிடிக்கப்படுறாரு. பிடிச்ச உடனே அங்கே இருக்க காவல் நிலையத்தில் இளமாறனை புடைச்சிட்றாங்க. அப்போ இளமாறன்கிட்ட காவல்துறையினர் விசாரிக்கும் பொழுது விசாரணையில் சொல்கிறாரு, எங்களுடைய லால்குடியை சார்ந்த சதீஷ் வந்து எங்கள் ஃப்ரெண்டு ஸ்ரீரங்கம் சேர்ந்த பிரபாகரனுடைய ஃப்ரெண்டு, அவர் வந்து இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு, வா போவோம், நான் உன்னை அசிங்கப்படுத்திட்டான்னு சொல்லி பிரபாகரன் சொன்னால் பிரபாகரன் தான் எங்களை கூப்பிட்டு போனாங்க. அதனால் நாங்கள் வந்து பேசின்னு போகும்பொழுது வார்த்தைகள் இதுவாகிடுச்சு. சரி நாங்கள் வெட்டலாம் பார்க்கும்போது எங்களை தள்ளி விட்டு சதீஷ் தள்ளி விட்டு தாமரை செல்வன் ஓட ஆரம்பிச்சிட்டான். நாங்கள் திருத்திட்டே போனோம். நாங்கள் வந்து அவனை எப்படியாவது கொன்னுறணுன்ற எண்ணத்தில் வந்தனால எங்கே போனாலாம் பார்க்கல, அந்த வீட்டில் போனால் வீட்டுக்குள்ளே அவனை மர்டர் பண்ணிட்டு நாங்கள் வந்துட்டோம். ஒரு போலீஸ் கோர்ட்ஸில் போனால் உயிரை காப்பாற்றிக்கலான்ற எண்ணத்தை தாமரை செல்வம் ஓடுறாப்புல. இருந்தாலும் அவங்க உள்ளே போய் செய்கிறாங்க. அப்போது 1 வருஷத்துக்கு முன்னாடி இந்த 1 லட்ச ரூபா இந்த தாமரை செல்வனுடைய மனைவி வந்து ஒரு ரியல் எஸ்டேட் ஆஃபீஸில் சதீஷ் கொடுக்க வேண்டிய காசை வந்து கேட்டனால நடந்த சண்டை, 1 வருஷம் கூட சண்டையை வந்து மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருந்து 1 வருஷம் கழித்து இன்றைக்கி வந்து தாமரை செல்வனை சதீஷ் மற்றும் அவர் நண்பர்களை சேர்ந்து கொலை செய்துட்டார்.
சார் வெறும் இந்த வாய் தகராறுக்காக கொலை பண்ணாரா சார் அவங்க? இல்லை, இந்த வாய் தகராறு மட்டும் வந்து பார்க்கக்கூடாது. ஒரு தாமரேசனுடைய மனைவி வந்து அந்த அலுவலகத்தில் வந்து பணி செஞ்சுருக்காங்க. அப்போது பணம் அவங்களுடைய ஓனருக்காக யார் இருந்தாலும் வேலை செய்யும் பொழுது ஒரு இடத்துல இவங்க வந்து கலெக்ஷன் ரெண்டாக இருக்கும் பொழுது பணம் வரலன்னா யார் கேட்பாங்க? ஓனர். வேலை செய்கிறப்பன்னு தான் கேட்பாங்க. நம்ம அக்கௌண்ட்ஸ் பார்த்துருக்கேன், உன்ட்ட வாங்க சொன்னேன், ஏமா நீ வாங்கலன்னு சொல்லி அந்த ஓனர் கேட்க தான் செய்வாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க? இந்த அம்மா நபர்கிட்ட காசு கேட்பாங்க. அதே இதில் தான் காசு கேட்குறாங்க தாமரேசன் மனைவி வந்து சதீஷ்கிட்ட. ஆனால் சதீஷ்க்கு என்ன ஆச்சு, அந்த கோவத்தில் நீ எப்படி கேட்ப, நீ ஒரு பெண் தானே அப்படின்ற மாதிரி ஒரு கோவத்தில் வந்து பேசணுன்னே எந்த அம்மாவுக்கு மன உளைச்சல் ஏற்பட்டு தான் இந்த மாதிரியான ஒரு மாதிரி அசிங்கமாக பேசிட்டாங்க, எனக்கு மனசு கேட்கலங்கன்னு சொல்லிட்டு அவங்க கணவரான தாமரேசன்கிட்ட தராரு. தாமரேசன் பார்த்தீங்கன்னா 25 வயது தான் ஆகுது. அவருடைய அப்பா இல்லை, அவங்க தம்பியும் இறந்துட்டார். வீட்டுக்கு இப்போ இருக்கக்கூடிய ஒரே ஒரு நபர் அவர் தான், அவங்களோட தாயாருக்கும் அவங்களுடைய மனைவிக்கும். அவரையே வந்து மாதிரி கொலை செஞ்சுட்டாங்கன்றது தான் அவங்களால ஏற்றுக்க முடியாத விஷயம். அது இல்லாமல் இந்த விஷயம் ஒன்றுமே இல்லாதது, இவங்களுக்கு சம்மந்தமான விஷயம் கூட கிடையாது. தாமரசெல்வருடைய மனைவிக்கும் சதீஷ்க்குமே சம்மந்தம் இல்லை. சதீஷ் வந்து கொடுக்க வேண்டிய பணம் தாமரசெல்வன் மனைவி வேலை செய்த கம்பெனிக்கு. அந்த அம்மா அந்த வேலையை விட்டு நின்றும் போயிடுச்சா 8 மாதத்துக்கு முன்னாடியே. ஸோ ஓராண்டுக்கு முன்னாடி அந்த இன்சிடெண்ட்டை இந்த கம்பெனிக்கும் இந்த அம்மாவுக்கும் சம்மந்தம் இல்லை. இந்த அம்மாவும் ஒரு வேலை செய்கிற பெண்மணி. அதை இவர் வந்து புரிஞ்சுக்கிட்டு இருந்தார், அந்த கொலை நடந்திருக்காது. ஆனால் ஒரு வருஷம் நடந்த வந்து மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு பழி வாங்கணும், அதாவது நார்மலாக பேசி சண்டை போட்டதை இவனை கொன்னே ஆகணுன்ற எண்ணத்தை ஒரு வருஷமாக திட்டம் திட்டி தான் இன்றைக்கி தேதிக்கு வந்து சதீஷ் அவர் நண்பரோட சேர்ந்து தாமரைசெல்வனை கொலை செய்திருக்கிறார். சார் இப்போ சமீபமாக வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து கொலை வழக்குகள் வந்து அதிகமாக வந்துட்டு இருக்கு சார். அதாவது வந்து ஃபஸ்ட்டும் இருந்துச்சு இல்லைன்னு சொல்ல வரல, ஆனால் ரீசெண்ட் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கொலை சொல்கிறது வந்து ரொம்ப இயல்பாக அப்படி போயிட்டுருக்கு. ஒரு வேளை வந்து இந்த ஆட்சியெல்லாம் அப்படி காமிக்கிறாங்களா, இல்லை உண்மையிலேயே வந்து கொலை வழக்குகள் அதிகமாக பண்ணிகிட்டு இருக்காங்களா, இது காவல்துறை வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்களா இல்லையா, எப்படி சார் போயிட்டுருக்கு? காவல்துறை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மெத்தன போக்கும் இல்லாமல் கரெக்டாக போலீசிங் பண்ணிகிட்டே இருக்காங்க. போலீசிங் பண்ணுறனால தான் தொடர்ந்து ரவுண்ட்ஸ் போகிறாங்க. சிசிடிவிஸ் அதிகமாச்சு. ஏன்னா மக்களாக வந்து சிசிடிவி கேமரா வந்து போடலை. ஒரு சிலர் அவங்களுடைய சொந்த பயன்பாட்டுக்காகவும் சொந்த பாதுகாப்புக்காக தான் அவங்க வீட்டில் வைப்பாங்க. அன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் சிசிடிவி கேமராஸ் வந்துருச்சு. கிராமங்களில் கூட இருக்குது. ஆனால் ஒரு சில இடத்துல மட்டும் தான் வைக்க முடியல. ஆனால் அந்த சோர்ஸ் இல்லாதனால தான் சிசிடிவி ஃபுட்டேஜ் வைக்கல. இது முன்னெடுத்தது காவல்துறை. காவல்துறை முன்னெடுத்ததுக்கு அப்புறமா தொடர்ந்து ஒரு ஏரியாவில் இருக்க எஸ்பிஸு இதில் பார்த்தீங்கன்னா அப்போ முன்னாடி இதை ஃபஸ்ட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முன்னாள் சென்னை காவல் ஆணையாளர் ஏகே விஸ்வநாதன் சொல்லிட்டு ரிட்டையர் ஆகிட்டாங்க. இப்போ அவர் தான் எஃபிஷியண்ட்டாக முன்னெடுக்கிறாரு. அவர் வந்து எல்லா இடத்துலையும் கேமரா போடணும்னு சொல்கிறாரு, விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறாரு. அதெல்லாம் தெரிஞ்சு எதனால் அந்த சிசிடிவியோடைய தேவை இருக்குதுன்னு சொல்லி எல்லாருக்கும் புரிய வச்சுரு. அவரை வச்சு தான் இதெல்லாம் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் சிசிடிவி கேமரா வந்துச்சு. ஆனால் காவல்துறையினர் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயங்களும் ஒரு லூப் ஹோல் எடுப்பாங்க. யாராவது ஒரு தகவல் சொல்கிற ஒரு நபரை இருந்தார் மட்டும்தான் அவர் சொல்ல வேண்டிய விஷயங்களை வச்சு தான் லீடு எடுத்து பிடிக்கணும். சிசிடிவி கேமரா இப்போ தெளிவாக காமிச்சிருது. அது மட்டும் இல்லாமல் அதில் வர பதிவுகளை வச்சுட்டு தண்டனை வாங்கி தரத்துக்கும் எளிமையாக போயிடுச்சு காவல்துறைக்கு. ஸோ அந்த சிசிடிவியோடைய அத்தியாவசிய தேவை ஏற்பட்டதுனாலையும் அது இல்லாமல் தொடர் குற்றங்கள் இந்த சிசிடிவி கேமராவில் வந்து ஃபுட்டேஜில் கவரேஜ் ஆகி ஒரு கம்ப்ளைண்ட்டாக போகிறதுக்கு முன்னாடியே அந்த கவரேஜ் ஆனவங்க என்ன பண்ணுறாங்க, எடுத்து வாட்ஸ்அப்பில் அந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணிடுறாங்க. ஃபார்வர்ட் பண்ணோன்னா அது எல்லாத்துக்கும் போயிடுது இல்லையா. போனோன்னே நியூஸ் சேனல்ஸ் இருக்குது, அப்போ நியூஸ் சேனல்ஸ் அதிகமாக இருக்குது. உடனே அதாவது காவல்துறைக்கு ஒரு விஷயம் போகிறதுக்கு முன்னாடியே அந்த சிசிடிவி வச்சுருக்கவங்க வந்து அந்த வீடியோஸை வெளியிட்டுறாங்க. ஸோ குற்றங்கள் அதிகமாக ஆக இந்த விஷயம் காவல்துறைக்கு வரதுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள் வரும்போது உடனே குற்றவாளிகள் பிடிக்கப்படுறாங்க இல்லையா. குற்றங்கள் வந்து முன்னாடி இருந்த காலத்தை விட இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் அதிகமாக விஷயங்கள் வந்து மீடியாவில் எக்ஸ்போஸ் ஆகிறனால குற்றங்கள் அதிகமாக இருக்குது. அரசு சரிவர வந்து விஷயங்களை கவனிக்கலை, அதனால் தொடர்ந்து குற்றங்கள் அதிகமாகுது. அரசு மேலே வந்து பழி போடப்படுறாங்க எல்லா அரசியல் கட்சிகளும். யார் என்ன பார்ட்டி ரூலிங் பண்ணாலும், இப்போ திமுகவோ அதிமுகவோ இல்லை அடுத்து வேறு எதுவும் சொல்ல இதர கட்சிகள் ஆட்சி செய்தாலும் இந்த வழக்குகள்லாம் சொல்கிறோம் யாராலையும் வந்து கட்டுப்படுத்தி டோட்டலாக நான் வந்து கேஸேலாம் ஆக்கிட்டேன், ஃப்ரீ ஹேண்ட்ஸ் ஆகிடுச்சின்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒருத்தருக்கும் ஒரு தேவை இருக்கும், ஒருத்தருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும். ஒருத்தர் சீன்னு சொல்லிட்டான்னு சொல்லி வந்து கொலை பண்ணுறதுலாம் இருக்குது. இந்த திருச்சி மர்டர் எடுத்தால் 1 வருஷத்துக்கு முன்னாடி பணம் கம்பெனிக்கு தரலன்னு சொல்லி கேட்டதுக்கு கொலை பண்ணிட்டானுங்க. 1 லட்ச ரூபா, ஒரு உயிருக்கும் 1 லட்ச ரூபாய்க்கு என்ன. அதனால் குற்றங்கள் வந்து கம்மி பண்ணலாம், பண்ணாமையே இல்லை 0 பண்ணிட்டேன்னு சொல்லி வந்து சொல்ல முடியாது. அதே மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து குற்றத்துக்கு நேச்சர் இருக்குது. ஒருத்தன் வந்து செத்துருவான்னு சொல்லி ஒருத்தர் அடிக்க மாட்டான் ஒன்று. இன்னொருத்தன் வந்து இவன் தள்ளி விட்டான் செத்துருவான்னு தெரியாது, கால் தடிக்கு கீழே விழுந்து ஒன்றுமே ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லாமல் இறந்து போனவங்களாம் இருக்காங்க. ஆனால் அதுவும் கொலை கேஸ் தானே ஆகும். நான் யதார்த்தமாக தள்ளுங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் மட்டும் நீதிமன்றம் வந்து நீ யதார்த்தமாக தள்ளியா சரி அது கொலை இல்லை போன்னு சொல்லி நீதிமன்றம் வந்து சொல்லாது. விபத்துனால ஆன விஷயங்களும் இருக்குது, விபத்து மாதிரி ஆக்கி கொலை பண்ணதும் இருக்குது.
ஆனால் இப்போ அந்த மாதிரி குற்றங்கள் வந்து இப்போ அதிகமாக ஈஸியாக டெக்னிக்கல் வேலை வந்து கண்டுபிடிக்கிறதுனால அதிகமாக குற்றங்கள் வந்து தெரிய வருது. இவ்வளோ அதிகமாக குற்றங்களுடைய எண்ணிக்கை இருக்குது, இதுவாக இருக்கேன். இன்று கூட பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சி தலைவர் வந்து சொன்னார், இந்த திமுக வந்து ஆட்சி பண்ணதுக்கு அப்புறமா, ஆட்சியில் அமர்ந்ததுக்கு அப்புறமா 6999 சிறுமிகள் வந்து பாலியல் வன்கொடுமை மூலியமாக வழக்கு பதியப்பட்டிருக்கு, என்ன பண்ணாங்க இந்த ஆட்சியில் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு ஆட்சியாளர்களுடைய காலகட்டங்களை எடுத்து பார்க்கும்போது தெரியும் எத்தனை வழக்குகள் பதியப்பட்டிருக்குன்னு சொல்லி. இவங்க சொல்கிறது காரணம் 2012 தான் போக்சோ ஆக்டை வந்து கொண்டு வராங்க. அப்போ 2012 21 வரைக்கும் ஏடிஎம்கே பீரியட் இருந்துச்சு. அப்போ அந்த காலகட்டம் வரைக்கும் ஆர்டிஐ போட்டாங்க. ஏதோ ஆர்டிஐ போட்டு ஒன்று ஸ்டேட்மெண்ட் வரலாம் இருந்துச்சுன்னா அப்போ அந்த ஆண்டு காலம் வரைக்கும் எந்த அளவுக்கு குற்றங்கள் நடந்திருக்கு அப்படின்னு தெரியும். உடனே அந்த குற்றங்கள் வந்து பதிவு செய்ய மாட்டாது. ஏன்னா வீட்டிலேருந்து வீட்டில் வந்து நம்ம குழந்தைய நம்மளா எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது, குழந்தைய எதிர்காலம் பாதிக்கப்படும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்த பெற்றோர்கள் இன்றைக்கி டேட்டுக்கு என்னன்னா குழந்தையுடைய மன ரீதிகள் வந்து மாறணும், அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தா அடுத்த குழந்தைய மாதிரி பண்ண மாட்டான்ற இடத்துல புகார் தராங்க. இதே தான் ஏடிஎம்கே பீரியட் நடந்துச்சு. இந்த அயனாவரமில் நடந்த ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் வாட்ச்மேன்லாம் சேர்ந்து பண்ணாங்க, அதுக்கும் வந்து தண்டனை செஞ்சாங்க. அப்படின்னு பார்த்து குற்றங்கள் வந்து ஆட்சியாளர்களுடைய கையில் இல்லை, மக்களுடைய கையில் இருக்குது. ஏன்னா குற்றங்களுடைய நேச்சர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லாமே கேசஸ் வரதான் செய்கிறது. அப்போ மர்டரும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ நடந்த ஒரு வாய் தகராறுக்காக 1 வருடம் கழித்து கொலை செய்கிறாங்க. நம்மளுது ஏதோ ஆட்சியாளர்களோ இல்லை காவல்துறையோ சொல்லி போய் கொலை செய்யலை. அதை வந்து நம்ம தெளிவாக எடுத்துக்கணும். குற்றங்கள் வந்து இருக்க தான் செய்யுது. காலங்களுக்கு ஏற்ப குற்றங்களுடைய டிசைன்ஸ் மாறுது, குற்றவாளிகளும் மாறுறாங்க. இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும் சார். ஆனால் இந்த காவல்துறையால் குற்றங்கள் தடுக்க முடியுமா சார்? அதாவது ஒரு பயம் இருந்தால் சில பேர் பண்ண மாட்டாங்களா சார்? அது மாதிரி கேட்குறேன் சார் நான். காவல்துறை வந்து தொடர்ந்து முன்னெடுப்பிட்டு தானே இருக்காங்க. போலீசிங் போகிறாங்க. ஃபஸ்ட்டோட நீங்கள் நிறைய இடத்துல பார்க்கலாம் பெட்ரோலிங் ரவுண்ட்ஸு தொடர்ந்து சுற்றுக்காவல் மேற்கொண்டு தான் வராங்க. அது மட்டும் இல்லாமல் முன்னாடிலாம் போலீஸ் வந்து என்ன சொல்லுவான், நான் ரவுண்ட்ஸ் போனேன்னு சொல்லிட்டு பட்டா புக் என்ட்ரி போடுவாங்க. ஏடிஎம் இருக்குது பாருங்கள், பேங்க் ஏடிஎம், பேங்க்குங்க, அப்புறம் வந்து இந்த மதுபான கூடங்கள், அப்புறம் வந்து இந்த திருமண மண்டபங்கள், அப்புறம் முக்கியமான விவிஐபிஸு இல்லை ஏதாவது த்ரெட் இருக்கக்கூடிய பிளேசஸ்லாம் வந்து பட்டா புக்குன்னு சொல்லி புக்கு ஒன்று போட்டு என்ட்ரி போடுவாங்க. அந்த என்ட்ரியை பார்த்து அதுக்கு மேலே இருக்க அதிகாரி, ஒரு உதவி ஆய்வாளரோ இல்லை ஆய்வாளர் வந்தாங்கன்னா, இப்போ இந்த சுற்றுக்காவல் போடுற அவங்கள்ட்ட ஒரு புக்கு வச்சுருப்பாங்க, அங்கேயும் ஒரு புக்கு இருக்கும், இப்போ பட்டா புக்கு. அந்த என்ட்ரியை பார்த்துட்டு இவங்க வந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க நாட்குறிப்பில் எழுதுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் நடந்தது. இப்போ எப்படி மாறிடுச்சுன்னா, எங்கெல்லாம் போய் இவங்க எழுதுகிறாங்களோ அங்கே நின்று ஃபோட்டோ எடுத்து குரூப்பில் போடணும். இப்போது அந்த ஃபோட்டோனால் என்ன ஆகுதுன்னா, ஒரு சில இடத்துல வந்து குற்ற சம்பவங்கள் ஏற்படும் பொழுது அங்கே என்ன சொல்லுவாங்க, பொதுமக்கள் அங்கே காவலர் வந்து இருந்தார், அவர் நினச்சது தான் அந்த சம்பவத்தை வந்து தடுத்து நிறுத்தியிருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எதை வச்சு அடிப்படையில் பண்ணுவாங்க, இருந்தாரா இல்லையான்னு சொல்லி பார்க்கும் அந்த ஃபோட்டோஸ், அந்த டைமில் அவர் இருந்தாரா இல்லையா, அங்கே இருக்க சீட்டு பிடிச்சி அப்போ இருந்தாருன்னும் பொழுது அந்த காவலருக்கு என்ன பண்ணுவாங்க, மெமோ கொடுப்பாங்க, இல்லை சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ சுற்றுக்காவல் வந்து ஏற்படுற சுற்றுறனாலையும் அதே மாதிரி அந்த அங்கே போயிருக்க இடங்கள் வந்து டெக்னாலஜிஸ் மோராக இம்ப்ரூவ் ஆனனால அந்த புகைப்படம் எடுத்து வாட்ஸ்அப்பில் அவங்க இருக்க லொக்கேஷன் எங்கேருந்து ஃபோட்டோ அந்த இடத்துல ஃபோட்டோ எடுக்கணும், லொக்கேஷன் அனுப்பணும். ஸோ அப்போது போலீசிங் பண்ணிட்டு தான் இருக்காங்க சிட்டி ஃபுல்லாக. அப்போ போலீசிங் பண்ணாமல் ஐடலாக ஒரு இடத்துல உட்காந்தாங்கன்னா அதிகமாக குற்றங்கள் நடக்கப்படும். நம்ம இப்போ மக்களும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஃபஸ்ட்டு மாதிரி கேள்வி கேட்காம இல்லை, நீங்கள் அங்கே இருந்திருந்தீங்கன்னா விஷயம் நடந்திருக்காது, இல்லை நீங்கள் தட்டி கேட்டுருந்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 100 பேர் இருக்க இடத்துல ஒரு தகராறு நடந்தால் கூட சீருடையில் போய் ஒரு போலீஸோ 2 பேர் இருந்தால் கூட மீதி பேர்லாம் ஒதுங்கிடுவாங்க. எனக்கு பேசுகிறாங்க, ஏன்னா தம்பளுக்கு எது போலீஸ் இருக்காங்கன்னு சொல்லி. அப்படி இல்லை, அதை மீறி போலீஸை வந்து விசாரணை தலையிட்டாங்க, இல்லை வந்து மிரட்டுறாங்க, அவங்க மேலே சேர்ந்து வழக்கு பதிவு செய்யும். ஏன்னா காவல் துறையினர் வந்து பணியில் இருக்கும் பொழுது அவர்களை பணி செய்யாமல் தடை செய்கிறாங்க, அவங்க மேலேயும் வழக்கு பதிவு 354 அதுக்கும் செக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் போலீஸ் வந்து நம்மளுக்கு எதுக்கு வேலை அப்படின்னு ஒதுங்கிடுவாங்க. ஒருத்தனை போட்டு சம்மடி அடித்து ஊரே சேர்ந்து பிடிச்சி கொடுக்கும். போலீஸ் போனப்பறம் அடிக்க மாட்டாங்க, கை வச்சா அவங்களும் சேர்த்துல போலீஸ் கேஸ் போடும். நாங்கள் வரதுக்கு முன்னாடி ஏதோ பண்ணிட்டு போனேன், நாங்கள் வந்ததுக்கப்புறம் எதுக்கு நீ அடிக்கிற? முதல்ல நம்ம இதில் இருக்குது, யாரையும் அடிக்கக்கூடாது. தப்பு பண்ணிட்டானா, தவறு செஞ்சிடானா பிடிச்சி போலீஸ்ட்டு கூட போலீஸ் பார்த்துக்க போகிறாங்க. போலீஸ்க்கே அடிக்க உரிமை இல்லைன்றாங்க இல்லையா? அதனால தான் வலிக்கு விழுறாங்க அவங்க. போலீஸ்க்கு அடிக்கிற உரிமை இருந்துச்சுன்னா இன்னும் குற்றங்கள் எதுவாகும் இல்லையா? இவ்வளோ விஷயங்கள் போலீசிங் பண்ணியே குற்றங்கள் இருக்குது தான் போகுது. ஸோ அதனால் போலீசிங் பண்ணாமலே போலீசிங் பண்ணுறாங்க. பட் ஆனால் ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்குது. ஒரு சிட்டியில் வந்து ஒரு ஏரியா, ஒரு நகர்னு எடுத்துக்கிறோம். ஒரு ஏரியாவில் 5 லட்சம் பேர் இருப்பான். அந்த ஸ்டேஷனோட ஸ்ட்ரென்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 70 பேர் போலீஸ் இருப்பாங்க, லா அண்ட் ஆர்டர் கிரைம். அதில் இதர டியூட்டிகள்லாம் போயிட்டு நைட்டு ரவுண்ட்ஸ் மட்டும் பார்க்குறவங்க 10-15 பேர், 5 லட்சம் பேருக்கு 15 பேர் தான் காவல் இருப்பாங்க. ஸோ ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்குது இல்லையா? ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்கனால உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே அந்த டைம் போய் நிற்க முடியாதுல்ல. உண்மையாகவே அவங்க வந்து காவல்துறையினர் வந்து சூப்பர்மேன் ஸ்பைடர்மேன் மாதிரி இருந்தால் வெப்பு விட்டு அந்த இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு போயிடலாம். ஃபோன் 100 கால்ஸ் கொடுத்தா வேறு இடத்துல அட்டன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. வண்டியை விட்டு அந்த சந்தூரில் போகணும்ல, கொஞ்சம் டைம் டிலே ஆகும் இல்லையா?
இதெல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம யோசிக்கணும். ஆனால் காவலர்கள் அவருடைய டியூட்டியை நல்லா பர்ஃபெக்டாக செஞ்சுட்டு தான் வராங்க. அதனால தான் வந்து எந்த ஒரு தொந்தரவும் இல்லை, மக்கள் நிம்மதியாக இருக்கிற காரணம் தான். ஒரு சிலர்கள் செய்கிற தவறுனால தான் இந்த குற்றங்கள் ஏற்படுது. அதனால் மொத்தத்தையும் தூக்கி காவல்துறையினர் மேலேயே தவறுகள் போட முடியாதுல்ல. அது மட்டும் இல்லை, மக்களும் டிசிப்ளினாக இருக்கவங்க. மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்பொழுது தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் வந்து ரொம்ப டிசிப்ளின்டு பர்சன்ஸ். யாரும் வந்து போலீஸ் சொன்னால் தான் நான் வீட்டுக்கு போகணும், போலீஸ் சொன்னால் தான் நான் வந்து அமைதியாக இருக்கணும்லாம் இல்லை. அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போகிறாங்க. ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா தான் அங்கே போலீஸ் தேவை. யாரும் போயிட்டு வீணா வம்படிக்குதுன்னு போயிட்டு எல்லாரும் போய் அடித்து மோதுறதும் கிடையாது, இது பண்ணுறதும் கிடையாது. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு சிலர்கள் வந்து அவங்களுக்குள்ள நடக்கிற மனக்கசப்புனாலையும் பிரச்சனைலாம் நடக்கிற குற்றங்கள்னால ஒருத்தருக்கு அதிகமான தேவைகள்னால ஆசைகள்னால நடக்கக்கூடிய அந்த கொடுஞ்சைகள்னால தான் குற்றங்களை அவங்க அரெஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. 3 நேரத்தை எங்களுக்கு செலவிட்டதுக்கு மிக்க நன்றி சார். இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. Taste Daily. Taste the Daily.